ஐஏஎஸ் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் பணவியல் பொருளியல். பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக பணவியல் பொருளியல் இருக்கு. இந்த பணவியல் பொருளியனுடைய தான் இதுதான் பொருளாதார நடவடிக்கைக்கு பிளட் போல, ஒரு உடம்புல பிளட் எப்படி பாயுதோ அதே மாதிரி பிளட் போல பணத்தினுடைய செயல்பாடுகள் அவசியம். இந்த பாடத்துல பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லலாம். விமலாங்கிற மாணவி பாக்கெட் பண்ணி அவங்க அம்மா கொடுத்து அனுப்புறாங்க, அப்பாவா இருந்தாலும் சரி. அதுல ஒரு தொகையை அதுல இருந்து எடுத்து தனக்கு வேண்டிய படிப்புக்கு வேண்டிய பொருட்களை வாங்குறாங்க. மீதம் உள்ள பணத்துல பக்கத்துல உள்ள பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்றாங்க. அடுத்து அந்த ஊர்ல ஒரு முருகன்கிற ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயத்தை இன்னும் பெருக்குவதற்காக பம்ப் செட் பேங்க்ல இருந்து கடன் பெற்று பொருள்களை வாங்கி விவசாயம் செய்து அதிலிருந்து வந்த பணத்தை அவர் என்ன பண்றாரு, பேங்க்ல கொண்டு போய் கட்டுறாரு. அந்த விமலாங்கிற மாணவிக்கு அந்த பணத்துல இருந்து தான் வட்டி என்ற பணம் அவளுக்கு கிடைக்குது. இப்படித்தான் இது ஒருத்தவங்களுடைய பணம் இன்னொருத்தருக்கு எப்படி சுழலுது அப்படிங்கிறத வச்சுதான் இப்ப பொருளாதார நடவடிக்கையே இருக்கு. அதான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பொருள், அதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்க பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் பற்றி ஆய்வு செய்கிறதா பணவியல் பொருளியல். அதனுடைய பொருள் அடுத்து என்னன்னாக்க பண்டங்கள் பணிகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் என்ன தேவைப்படுகிறது, பணம் தேவைப்படுகிறது. இடையீட்டு கருவியாக தேவைப்படுகிறது. அடுத்தது கடனாக நாம் பெறுவதற்கு பணம் தான் அவசியம். இதெல்லாம் நம்ம அறிமுகத்துல பார்க்கிறோம். அடுத்து இலக்கணம் வாக்கர் சொல்றாரு, பணம் என்பது பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம். அடுத்தது கிரௌத்தர் என்ன சொல்றாருனாக்க அனைவராலும் ஏற்புடையத்தக்க இடையீட்டு கருவியாகவும், அடுத்தது மதிப்பளவை மதிப்பினை இருப்பு வைப்பதற்கு பயன்படும் ஒன்றாகவும் இருப்பதுதான் பணம் அப்படின்னு கிரௌத்தர் சொல்றாரு. அடுத்து பணத்தினுடைய படிநிலைகள் எப்படி, இன்னைக்கு நம்ம கையில கரன்சி பணம் எவ்வாறு அப்பையிலிருந்து எப்படி வந்துகிட்டே வந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு 7 படிநிலைகள் இருக்கு. அதை எப்படி ஃப்ளோ சார்ட்டா போட்டுக்க பாருங்க. பண்டமாற்று முறை தான் அந்த காலத்துல இருந்தது. தனக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு தனக்கு தேவையான பொருளை வாங்குவது, இது பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறையில பாபிலோனியர்கள்லாம் இதில் பயன்படுத்தி இருக்கார்கள். பழங்கால இந்தியர்களும் பண்டமாற்று முறையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்து இதுல உலோக திட்டம், உலோகத்தை பயன்படுத்தி பண்டங்கள் பணிகளை வாங்குவது. அடுத்தது பொன் திட்டம், பொன் அதாவது கோல்டை காயினாகவோ ஏதோ ஒண்ணு இருப்பு வைத்துக் கொண்டு தனக்கு வேண்டிய பொருளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் இடையீட்டு கருவிகளாக பயன்படுத்தினார்கள். மூன்றாவது வெள்ளி திட்டம், வெள்ளி என்ற உலோகத்தை இடையீட்டு கருவியாக பயன்படுத்தப்பட்டது வெள்ளி திட்டம். அடுத்தது காகித பணத்திட்டம், அதான் இப்ப அறிமுகம் நம்ம கையில இருக்கிற காகித பணம். இந்த காகித பணத்தை இடையீட்டு கருவியாக பயன்படுத்தினார்கள். அடுத்தது நெகிழி பணம், நெகிழி இப்ப அடுத்த லெவல்ல வந்திருக்கு. அது ஒரு அட்டைகளாக நம்ம கையில ரொக்க அட்டை, கடன் அட்டை, முன் ஏற்கனவே செலுத்தப்பட்ட கடன் அட்டை, அடுத்தது இந்த மாதிரியான ஸ்மார்ட் கார்டு, அடுத்தது வெளிநாடுகளில் அயல்நாட்டு செலாவணி அட்டை, வணிக நிறுவனங்கள் அட்டை, எப்படி நிறைய அட்டைகள் நம்ம. அப்புறம் மெய்நிகர் அட்டை, மெய்நிகர் அட்டையும் கூட இப்ப இந்த மாதிரியான படிநிலைகள்ல கடைசியில வந்தாதான் மெய்நிகர் அட்டைங்கிறோம். பணத்தின் பணிகள் முதல் நிலை பணி, இரண்டாம் நிலை பணி, துணைநிலை பணி, இதர பணிகள் அப்படின்னு சொல்லி பணத்தினுடைய பணிகளை பிரிக்கிறோம். முதல் நிலை பணிகளை இடையீட்டு கருவியாக பயன்படுகிறது, பணத்தின் அளவுகோலாக பயன்படுகிறது பணம். அடுத்து பாத்தீங்கன்னா இடைநிலை இரண்டாம் நிலை பணிகள் அப்படின்னாக்க பணத்தின் நிலைக்கலன்னா சேமிக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு சேமிப்பா வச்சுக்கணும். பணத்தினுடைய மதிப்பு திடீர்னுலாம் குறைஞ்சிடாது, அதனால சேமிக்கிறதுக்கு பணம் பயன்படுகிறது. வருங்கால செலுத்து சமநிலைக்கு, வருங்காலத்துல செலுத்துறோம், இன்னைக்கு கடனா வாங்குறோம், நாளைக்கு திருப்பி செலுத்துறதுக்கு வருங்காலத்துல செலுத்துவதற்கு பணமாக பயன்படுகிறது. வாங்கும் திறன், ஒரு இடத்துல வாங்குறாங்க, இன்னொரு இடத்துல அதை ஒரு பொருளை விற்கிறது, வாங்குறதுக்கு வேறொரு இடத்தில் கட்டுவதற்கும் கூட பணமாக பயன்படுகிறது, அதான் வாங்கும் திறன். அடுத்த துணை பணிகள் கடனுக்கு அடிப்படையாக உள்ளது, கடன் வாங்க கடன் கொடுக்க பணம் தான் தேவைப்படுகிறது. அடுத்தது இறுதி பயன்பாடு, இறுதி நிலை பயன்பாடு, இறுதி நிலை உற்பத்தி திறனை சமன் செய்வதற்காக பணம் பயன்படுத்தப்படுகிறது. மூலதனத்தினுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்க பயன்படுகிறது. குறைவான உற்பத்தி திறன் கொண்ட முதலீட்டை விற்று அதிகமான மூலதனம், அதிகமான உற்பத்தி திறன் தரக்கூடிய முதலீடுகளை வாங்குவதற்கு பணம் பயன்படுகிறது. அடுத்து இதர பணிகள் என்ன, திரும்ப செலுத்துவதற்கு, திரும்ப செலுத்தும் திறன் கொண்ட திறனை தக்க வைத்துக் கொள்வதற்காக பயன்படுகிறது பணம். அடுத்து வாங்கும் திறனை குறிக்கிறது. வாங்கும் திறன், நம்ம கிட்ட எவ்வளவு பொருளை வாங்கலாம் அப்படின்னா பணத்தை வச்சுதான் நிர்ணயிக்கிறாங்க. நீர்மை தன்மை கொண்ட இதாக உள்ளது. நீர்மைனாக்க நம்ம அப்படியே மூலப்பொருளாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வாங்குறது விற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்.
பணமாக கேஷாக வச்சுக்கிறதுக்கு செய்யும் பணிகள், இதர பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பணிகளை சொல்லிட்டோம். பண அளிப்பு. பண அளிப்புன்னா ஒரு நாட்டுக்குள்ளார எவ்வளவு பணம் புழக்கத்தில் உள்ளதோ, கரன்சியாகவும் சரி, கடனாகவும் சரி, இதெல்லாம் எவ்வளவு மொத்தமா ஒரு நாட்டுக்குள்ளார மக்களுடைய கையிலும் வங்கியிலும் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதுதான் பண அளிப்பு. இந்திய ரிசர்வ் வங்கி பண அளிப்பை 4 வடிவங்களில் கொடுக்கிறது. M1, M2, M3, M4. M1னா மக்கள் கையில் உள்ள நாணயங்கள், காசுகள், நாணயங்கள், காகித பணங்கள், நாணயங்கள், கேட்பு வைப்புகள் அப்படின்னு சொல்றதா M1. M2னா M1 பிளஸ் அஞ்சலகங்கள்ல உள்ள வைப்புகள், அஞ்சலகங்கள்ல உள்ள சேமிப்பு வைப்புகள், அஞ்சலகங்கள் வணிக வங்கிகள்ல உள்ள சேமிப்பு வைப்புகள். அடுத்து M1ம் M2வும் குறுகிய கால பணம் அப்படின்னு நான் சொல்றோம். அடுத்து M3 அப்படிங்கிறது பரந்துபட்ட பணம் அப்படின்னு சொல்றது. M3 ஈக்குவல் டு M2 பிளஸ் அனைத்து வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள்ல உள்ள காசோல இது என்ன கால வைப்புகள் மட்டும்தான். அடுத்து இதுதான் பரந்துபட்ட பணம். M4 அப்படிங்கிறது M3 பிளஸ் அனைத்து அஞ்சலகங்கள்ல உள்ள அனைத்து வைப்புகளும், இதெல்லாம் சேர்த்தாதான் நமக்கு M4. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும் M1, M2, M3, M4 அப்படியே நேரா போய்கிட்டே இருக்க அதனுடைய நீர்மைத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகுது. காசு நாணயம் அப்படிங்கிறதுல இருந்து இருப்பாக போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து இந்த பண குறியீடு யார் இந்த சிம்பல் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யாருன்னா உதயகுமார் அப்படிங்கிறவர் 2010 இது வடிவமைத்து கொடுத்தார். ஜப்பான், அமெரிக்காவில் போல நம்ம நாட்டிலையும் நம்மளுடைய ரூபாய்க்கு இந்த மாதிரியான ஒரு நாணயத்தினுடைய வடிவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது வந்து பண அளிப்பை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்ன? பண அளிப்பை தீர்மானிக்கும் காரணிகள் 4. ரொக்க வைப்பு இருப்பு விகிதம், ரொக்க வைப்பு விகிதம், ரொக்க இருப்பு வைப்பு விகிதம், அப்புறம் சட்டப்படியான நீர்மை விகிதம். இதனுடைய அடிப்படையில தான் மக்கள் வந்து பண அளிப்பை தீர்மானிக்கும் காரணிகள் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பண அளவு கோட்பாடு. பண அளவு கோட்பாடு இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தினுடைய அளவிற்கும் பணத்தினுடைய மதிப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பை விளக்குவதுதான் பண அளவு கோட்பாடு. இதுல இந்த கோட்பாட்டுல யார் யாரு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்வின் ஃபிஷர் பண அளவு கோட்பாடு. அடுத்தது கேம்பிரிட்ஜ் அணுகுமுறை கோட்பாடு. கேம்பிரிட்ஜ் அணுகுமுறை கோட்பாட்டை 2ஆ பிரிக்கிறோம். யாருன்னா மார்ஷலுடைய சமன்பாடு, கீன்ஸோடைய சமன்பாடு. இப்போ ஃபர்ஸ்ட் இர்வின் ஃபிஷருடைய சமன்பாடு. இர்வின் ஃபிஷர் என்ன சொல்றாரு? பணத்தினுடைய அளவிற்கும் பணத்தினுடைய மதிப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பை விளக்குவதற்கு சமன்பாடெல்லாம் அழகா வரைபடங்கள்லாம் போட்டு வரைபடம் A, வரைபடம் B அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி சமன்பாடு சொல்றாரு. MV ஈக்குவல் டு பிடிங்கிறதுல அப்படி சமன்பாடை பார்த்தீங்கன்னா MV அந்த பக்கத்து போடுறோம். P எடுத்துக்கோங்க MV பை T. Tன்னது ட்ரேடு, அதாவது வர்த்தகம், வணிகம். இது விலை வந்து எதை சார்ந்திருக்கிறது? MV பை T அப்படிங்கிறது சார்ந்திருக்கிறது. அடுத்து வந்து புதிய வணிக பொருளாதாரத்துல காகித பணத்தோட எதுவும் வந்து சேருது? கடன் பணமும் சேருது. M டேஷ் வங்கிகளிலிருந்து பெற்ற கடன். M டேஷ் V டேஷ். V டேஷ்னா என்னது? கடன் பணத்தோட சுழற்சி. அப்ப எப்படி போடணும்? P ஈக்குவல் டு MV பிளஸ் M டேஷ் V டேஷ் பை T அப்படிங்கிறது. இது வந்து என்னது? இதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்கிறோம் வரைபடம் A, வரைபடம் B. அங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே பணத்தோட அளவு எக்ஸ் அச்சுல கொடுக்கணும், ஒய் அச்சுல கீழே ஒய் அச்சுல பணத்தோட விலை மேல் ஏ படத்துல விலை கொடுத்துருப்போம், பி படத்துல பணத்தினுடைய மதிப்பு கொடுத்துருப்போம். பணத்தோட அளவு அதிகரிக்க அதிகரிக்க விலையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. பணத்தோட அளவு அதிகரிக்க அதிகரிக்க விலையும் அதிகரிக்கிறது. இது ரெண்டும் நேரடி தொடர்புடையது. இங்கதான் பணத்தோட மதிப்பு இங்க போடுறோம் O பை பி அப்படின்னு போடுறதா பணத்தோட மதிப்பு. பணத்தோட அளவு அதிகரிக்கிறது, விலை என்ன ஆகுது? பணத்தோட மதிப்பு என்ன ஆகிறது? O பை பி, O பை P2, O பை P4ன்னு சொல்லி குறைஞ்சிக்கிட்டே போகுது. கேம்பிரிட்ஜ் அணுகுமுறை. கேம்பிரிட்ஜ் அணுகுமுறையில 2 சமன்பாடுகளை சொல்றாங்க. என்னென்ன சமன்பாடுகள்? மார்ஷலுடைய சமன்பாடு, கீன்ஸோட சமன்பாடு. மார்ஷலோட சமன்பாடு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஷல் என்ன பணத்தின் அளவு, அதாவது M ஈக்குவல் டு KPY அப்படின்னு சொல்றாரு. M ஈக்குவல் டு KPY. M என்னன்னா உங்களுக்கு தெரியும், Mங்கிறது பணத்தோட அளவு. Kங்கிறது என்னன்னாக்க மக்கள் தங்கள் கையில் நீர்மையாக செலவழிக்க விரும்புவதற்காக வைத்திருக்கின்ற பணம். P என்பது விலை, Y என்பது உண்மையான பணத்துடைய அளவு, உண்மையான பணத்தினுடைய வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப P மட்டும் இங்கிட்ட எடுத்துட்டீங்கன்னா என்ன வருது? M பை KY.
அதை வந்து தலைகீழ் நமக்கு வந்து என்ன வேணும், பணத்துடைய மதிப்பு 1/P ஈக்குவல் டு KY பை எம்னு போடணும். KY பை எம். அப்ப பணத்தோட மதிப்பு எதனை முக்கியமாக கொண்டுள்ளதுன்னா, மக்கள் தங்கள் கையில் உள்ள செலவிடக்கூடிய பணத்தினுடைய அளவு தானே ஒழிய உண்மையான பணத்துடைய அளிப்பை சொல்லல. அதை விட அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்றாரு. அடுத்த கீன்ஸோட சமன்பாடு n ஈக்குவல் டு PK. இது ஸ்மால் n கொடுத்துருக்கிறார். இந்த ஸ்மால் n என்னன்னா பணத்துடைய அளவு, பணத்தோட அளிப்பினுடைய அளவு, P விலை, அடுத்து வந்து K என்பது என்னது, மக்கள் கையில் வைத்திருக்க விரும்பும் பணம். அப்ப P ஈக்குவல் டு n பை K. Pனா விலை, விலை எதை சார்ந்திருக்கு, என்ன பணத்தினுடைய அளிப்பு அதிகரிக்க விலை அதிகரிக்கும். இதுதான் கீன்ஸ் சொன்னது. இதனுடைய விரிவாக்கப்பட்ட பணம், அதாவது என்னன்னா கேங்கிறது கையில் வைத்திருக்கும் பணம், கையில் வைத்திருக்கின்ற பணம். அதான் விரிவாக்கப்பட்ட அடுத்த கட்டத்தில் உள்ள ஈக்குவேஷன் பத்தி சொல்றாரு. இவருடைய ஈக்குவேஷன் என்னன்னா n ஈக்குவல் டு P ஆஃப் K பிளஸ் RK அப்படிங்கிறது. ஆறுங்கிறது மைய வங்கி ரிசர்வ் ரேட் அப்படிங்கிறது. அந்த வங்கியினுடைய ரொட்டேஷன், வங்கி பணத்தை கையில வச்சிருக்க விரும்புதான் K டேஷ்னு சொல்றோம். இப்ப நம்ம கீன்ஸோட விரிவாக்கப்பட்ட சமன்பாட்டுல n ஈக்குவல் டு P ஆஃப் K பிளஸ் RK டேஷ். ஆர்னா ரிசர்வ், அதாவது வங்கிகளுடைய விகிதம், அந்த வங்கி பணத்துல எவ்வளவு கையில வச்சிருக்காங்க செலவிடாமல். இது வந்து தன்னிச்சையானது. கேயும் கே டேஷும் அது வந்து மாறாது. இது வந்து மாறாது, பண அளிப்பினால் மாறாது. அதனால விலை எதை சார்ந்திருக்கிறது என்றால் என்ன மட்டும்தான் சார்ந்திருக்கு, பணத்தினுடைய அளிப்பை மட்டும்தான் சார்ந்திருக்கு. ஆர் கே டேஷ் இதெல்லாம் என்னது, மாறாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பணவீக்கம். பணவீக்கம்னா என்ன, விலைவாசிகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போவதுதான் பணவீக்கம் என்கிறோம். அதாவது குறைவான பொருளை அதிகமான பணம் துரத்துவது தான் கோல்டன் சொல்றாரு. பணவீக்கத்தின் வகைகள்: வேகத்தின் அடிப்படையில் பணவீக்கம், அடுத்தது இழுப்பு உந்து விசையின் அடிப்படையில் பணவீக்கம், அடுத்தது தூண்டுதல் அடிப்படையில் பணவீக்கம். இப்படிதான் வகைப்படுத்துறோம். வேகத்தின் அடிப்படையில் அப்படின்னா, வேகம் அப்படின்னா தவழும் பணம். ஒரு குழந்தை தவழுது, நடக்குது, அப்புறம் ஓடுது, தாவுது அப்படின்னு சொல்ற மாதிரி நட வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, தவழும் பணம் மெதுவா பணத்தினுடைய விலைவாசிகள் அதிகரிக்கிறது. மெதுவா அதிகரிக்கிறத மக்கள் உணர மாட்டாங்க. இதனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அடுத்து நடக்கும் பணவீக்கம். 3லிருந்து ஒரு 9% அளவுதான் விலைவாசிகள் உயரும். பணவீக்கத்தினுடைய விகிதம் இருக்கும். இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. உற்பத்தியாளர்கள் நல்ல உற்பத்தி செய்வதற்கு முன் வருவார்கள். அப்புறம் ஓடும் பணவீக்கம் கிட்டத்தட்ட 9%லிருந்து 20% வரையிலுமான பணவீக்க விகிதம் இருக்கும். அப்புறம் தாவும் பணவீக்கம் 3 டிஜிட்ல 100% அளவுக்கு பணவீக்கத்தினுடைய விகிதம் இருக்கும். இதனால் என்ன ஆகுது, முதலீட்டாளர்கள் முதலீடு போடுவதற்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத நிலை ஏற்படும். அப்புறம் இழுப்பு, அப்புறம் உந்து பணவீக்கம். இழுப்பு அப்படின்னா தேவை இழுப்பு பணவீக்கம். ஒரு பொருளினுடைய தேவை அதிகரிக்க விலைவாசிகள் கூடும், அது ஒரு பணவீக்கம். உந்து அப்படின்னாக்கா விலை அதிகரிக்கிறது, அதனால கூலிகள்லாம் கூடத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உந்து பணவீக்கம். கூலி அதிகரிப்பதனால் விலை கூடுகிறது, விலை கூடுவதனால் கூலி அதிகரிக்கிறது. அதான் இது ரெண்டும் சேர்ந்தது அதன் அடிப்படையில. அடுத்தது தூண்டும் அடிப்படையில் பணவீக்கம். காகித பணத்தை அச்சிட்டு வெளியிடுறாங்க அதிகமான அளவு, அது ஒரு தூண்டுதல். அடுத்தது வந்து கடன் கிடைக்கிற அளவு, கடன் பணம் நிறைய கிடைக்கிறதுனால கடன் பணவீக்கம் ஏற்படுகிறது. அடுத்து வந்து வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம். இப்ப அரசு என்ன பண்றாங்க, பற்றாக்குறை வரவு செலவு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அது வரவை விட செலவு கூடுதலா செய்யறாங்க, அதனாலையும் பணவீக்கம் கூடுது. அடுத்து லாப தூண்டல் பணவீக்கம். லாபத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விலைவாசிகள் அதிகரிக்கப்படுகிறது, இது லாப தூண்டல் பணவீக்கம். வரி தூண்டல் பணவீக்கம். அரசு நிறைய இடங்கள்ல நிறைய வரிகள் விதிக்கிறாங்க, விற்பனை வரி, கலால் வரி, சுங்க வரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரிகள் விதிக்கிறதுனால விலைவாசிகள் அதிகரிக்கிறது, பணவீக்கம் அதிகரிக்கிறது. அடுத்து பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம். இப்ப பற்றாக்குறையாக இருக்கு, சில பொருட்கள் கிடைக்கல, அதனால என்ன ஆகுது, பதுக்கல் செய்யறாங்க, பதுக்க வச்சு செயற்கையான பற்றாக்குறை ஏற்படுத்துறாங்க, அதனாலையும் விலைவாசிகள் அதிகரிக்கிறது. மூலப்பொருள்கள் பற்றாக்குறையா இருக்கிறதுனாலையும் உற்பத்தி செய்ய முடியல, அதனால விலைவாசிகள் கூடுது, அது ஒரு பணவீக்கம். இது பணவீக்கத்திற்கான காரணம் என்னன்னா, பண அளிப்பு அதிகரிக்கிறது. மைய வங்கி அதிகமான அளவு பணத்தை அச்சிட்டு வெளியிடுவதனால்
பணப்புழக்கம் நிறைய இருக்கு, அதனாலேயும் விலைவாசிகள் அதிகரிக்கிறது. ரெண்டாவது, செலவிட தகுந்த வருமானம், மக்கள் கையில நிறைய பணம் இன்னைக்கு கையில புழங்குது, அதனாலையும் விலைவாசிகள் உயர்கிறது. நிறைய பொருளை வாங்கணுங்கிறாங்க, அதனால விலை அதிகரிக்கிறது, பணவீக்கம் உயர்கிறது. அடுத்தது செலவிட பொது செலவு, அரசு என்ன செய்யுது, நிறைய செலவுகள் செய்யறாங்க, நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதனால விலைவாசி அதிகரித்து பணவீக்கம் உயர்கிறது. அடுத்து நுகர்வோர் செலவுகள் அதிகரிக்கிறது. எப்படி நுகர்வோர் செலவுகள் அதிகரிக்கிறதுனா, அவங்களுக்கு கடன் தவணைகள், கடன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம், எளிய தவணைகள் மூலமாக கிடைக்கிறது பொருள்கள், அதனால செலவுகள் அதிகரிக்கிறாங்க, பணவீக்கமும் அதிகரிக்கிறது. அடுத்தது மலிவு பணக்கொள்கை. இன்னைக்கு மைய வங்கி என்ன பண்ணுது, வரி விகிதத்தை குறைத்து மலிவு பணக்கொள்கையை அறிவிப்பதனால் நிறைய மக்கள் கடன் பெற்று செலவு செய்வதனால் என்ன ஆகுது, பணவீக்கம் அதிகரிக்கிறது. பற்றாக்குறை நிதிநிலை அறிக்கை, அரசு செலவை விட வருமானத்தை விட செலவு அதிகமான செய்யறது, இதுக்கு பேரு பற்றாக்குறை நிதிநிலை அறிக்கை. அதனால அரசு செலவு அதிகரிப்பதனால் மக்கள் என்ன பண்ணுகிறது, மக்களுக்கு நிறைய பணம் கிடைக்குது, அதனால விலைவாசிகள் கூடுது, பணவீக்கம் அதிகரிக்கிறது. அடுத்து கணக்கில் காட்டப்படாத சொத்துகள், நடவடிக்கைகள், கருப்பு பணம், இதனாலையும் கூட என்ன ஆகுது, பணவீக்கம் அதிகரிக்கிறது. இவங்க பகட்டுக்காக நிறைய செலவழிப்பாங்க, கணக்குல காட்டல, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய பகட்டுக்காக செலவு அதிகரிக்கிறது. செலவு அதிகம் போது ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே பணவீக்கம் அதிகரிக்கப்படுகிறது. பொது கடனை மீள பெறுதல், என்ன ஆகுது, மக்கள்கிட்ட இருந்து வாங்கின பொது கடனை அரசு என்ன பண்ணுது, மீள திரும்ப கட்டுது, செலுத்துது. அதனால செலுத்துறதுனால மக்கள் கையில் இன்னும் பணம் கிடைக்குது, அதனாலயும் என்ன ஆகுது, அவங்க செலவு அதிகரிப்பதனால் பணவீக்கம் அதிகரிக்கிறது. அடுத்தது பணவீக்கத்தினுடைய விளைவுகள் என்ன, பணவீக்கம் அதிகரிக்கிறது, பணவீக்கம்னா என்ன, விலைவாசிகள் அதிகரிப்பதுதான். அதனால் என்ன ஆகிறது, பாதகமான விளைவுகளும் ஏற்படுகிறது, சாதகமான விளைவுகளும் ஏற்படுகிறது. இது எங்கேது, உற்பத்தி மீதான விளைவுகள், அடுத்தது பகிர்வின் மீதான விளைவுகள் சொல்லுவோம். ரெண்டுலையுமே சாதகமான விளைவுகளும் ஏற்படுகிறது, பாதகமான விளைவுகள் ஏற்படுகிறது. உற்பத்தியின் மீதான விளைவுகள், இப்ப மிதமான பணவீக்கமாக இருந்தால் என்ன ஆகிறது, மக்களுக்கு நுகர்வோர் ஊக்கமடைகிறார்கள், அதனால உற்பத்தியாளர்களும் என்ன ஆகிறது, ஊக்கமடைகிறார்கள், அதனால உற்பத்தியாளர்கள் அதிகமான அளவு முதலீடு போடுகிறார்கள், நிறைய உற்பத்தி செய்யப்படுகிறது, வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது, வருமானம் அதிகரிக்கிறது. இது நல்ல மிதமான பணவீக்கம். அதிகமான உயர்வான பணவீக்கம் என்ன ஆகிறது, பணத்தினுடைய மதிப்பு குறைகிறது, பணத்தினுடைய மதிப்பு குறைவதனால் முதலீடு போடுவதற்கு தயங்குகிறார்கள், அதனால முதலீடு குறைகிறது, வேலை வாய்ப்பு குறைகிறது, வருமானம் குறைகிறது. முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்க, முதலீட்டு திரட்சியினுடைய அளவு குறைந்து உற்பத்தியும் குறைகிறது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்க நம்ம நாட்டுல முதலீடு போட்டிருந்தா திரும்ப செலுத்தும் நிலை ஏற்படுகிறது. பணவீக்க விகிதம் உற்பத்தி அதிகரிப்பை விட யூக வாணிப நோக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுவும் கூட பணவீக்கத்திற்கு காரணமாக அமைகிறது. இது அப்படியே போட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா பகிர்வின் மீதான விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா, நாட்டு வருமானத்தை பகிர்ந்து கொடுக்குறாங்க. எப்படி பகிர்ந்து கொடுப்பாங்க, எதன் அடிப்படையில் பகிர்ந்து கொடுக்குறாங்கன்னாக்க, லாபம், வட்டி, வாரம், கூலி அப்படின்னு சொல்லி பகிர்ந்து கொடுக்குறாங்க. இதை சரியான விகிதத்தில் கொடுத்தா சரியான விகிதத்தில் கொடுத்துருவாங்க. அது கொடுப்பதற்கு பல வகையான பாதிப்புகள் ஏற்படுகிறது. யாரது, கடன் பெற்றோர், இவங்கெல்லாம் ஒவ்வொரு விதத்துல பாதிப்பு அடைகிறாங்க. கடன் பெற்றோர், கடன் வழங்கியோர் அப்படின்னு பார்த்தா, பணவீக்க காலத்துல கடன் வழங்கியோர் இழப்பை சந்திக்கிறார்கள், கடன் பெற்றோர் லாபத்தை அனுபவிக்கிறார்கள். அடுத்து நிலையான வருமானம் பெறுவோர் அப்படின்னா, பணவீக்கமாக இருந்தாலும் சரி, பணவாட்ட காலமாக இருந்தாலும் சரி, நிலையான வருமானம் பெறுவதனால் பணவீக்க காலத்தில் இவர்கள் இழப்பை சந்திப்பார்கள். அடுத்தது தொழில் முனைவோர்கள், தொழில் போடுறதால ஓரளவுக்கு லாபம் அனுபவிப்பார்கள், ஆதாயத்தை எதிர்பார்ப்பார்கள். முதலீட்டாளர்கள் கடன் பத்திரங்களில் முதலீடு போடுவது, அடுத்தது ஷேர், பங்குகள்ல முதலீடு போடுறது. 2 முதலீட்டாளர்கள் இருக்காங்க. பத்திரங்களில் முதலீடு போடுபவர்கள் இழப்பை சந்திக்கிறார்கள், ஷேர்ல முதலீடு போடுபவர்கள் லாபத்தை அனுபவிப்பார்கள். அடுத்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள், பணவீக்கத்தை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா, பணவியல் நடவடிக்கை, நிதியியல் நடவடிக்கை, இதர நடவடிக்கைன்னு நம்ம ஒரு 3 வகையா பிரிக்கிறோம். பணவியல் முறையில பாத்தீங்கன்னா என்ன, மைய வங்கி என்ன பண்ணுது, மைய வங்கி அமல்படுத்தும் முறைகள் என்னென்ன விதங்கள்லாம் மைய வங்கி அமல்படுத்துதுன்னா, வங்கி விகிதத்தை அதிகரிக்கிறது. வெளிச்சந்தை நடவடிக்கையில
பத்திரங்களை விற்றல், பத்திரங்களை விற்றா பணம் பூரா எங்க வந்துடும், வங்கிகளுக்கு வந்துடும். அதனால அந்த மாதிரியான செயல்கள்ல செய்யறாங்க. ரொக்க இருப்பு விகிதத்தை மாற்றி அமைக்கிறது, சட்டப்படியான நீர்மை விருப்ப விகிதத்தை உயர்த்துவது. அடுத்தது நுகர்வோர் கடன் கட்டுப்படுத்துகிறது, நுகர்வோர் கடனை கட்டுப்படுத்துகிறது, கடன் விழிப்பு நிலையை உயர்த்துகிறது, கடன் இவ்வளவுதான் வாங்கணும், மீள் வாங்கு விகிதத்தை உயர்த்துகிறது. இதெல்லாம் செஞ்சா என்ன ஆகுது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம். நிதியியல் நடவடிக்கைகள் அப்படின்னு சொன்னா வரி விதிப்பை விரிவாக்குகிறது, வரி விதிப்பை என்ன பண்ணுது, விரிவாக்குகிறது. அடுத்தது பொது செலவுகளை குறைக்கிறது, நிறைய மக்களுக்கு முதலீடு செய்வதற்கு தூண்ட வேண்டும் என்பதற்காக சேமிப்பை அதிகரிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது வரி விதிப்பு விகிதத்தை அதிகரிக்கிறது. இதெல்லாம் நம்ம சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா இதர நடவடிக்கைகள் என்ன, குறுகிய நடவடிக்கை, நீண்ட கால நடவடிக்கைன்னு சொல்றோம். குறுகிய நடவடிக்கைகள் என்ன பண்ணுது, நியாய விலை கடைகளின் மூலமாக விற்கணும் முக்கியமான பொருள்களை. அடுத்து சில பொருள்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது என்ன ஆகிறது, அதற்கு தேவை அதிகரித்து பணவீக்கம் ஏற்படும். அப்ப அந்த மாதிரியான நேரங்கள்ல என்ன பண்ணணும், இறக்குமதி செய்து, அரசு இறக்குமதி செய்து அந்த பொருளினுடைய விலைவாசிகள் உயராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது குறுகிய கால நடவடிக்கை. நீண்ட கால நடவடிக்கைகள்ல என்ன பண்ணணும்னாக்க மக்கள்கிட்ட பொருளாதார வளர்ச்சியை விரிவுபடுத்தணும், சேமிப்பை அதிகரிக்கணும், செலவை கட்டுப்படுத்தணும். இதெல்லாம் நீண்ட கால நடவடிக்கைகள். பண வாட்டம்னா என்ன, மீள் பணவீக்கம்னா என்ன, தேக்க வீக்கம் அப்படின்னா என்ன. பண வாட்டம் என்பது பணவீக்கத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லிடணும். பணவீக்கம்னா விலைவாசி உயர்ந்து கொண்டே போகுது, பணவாட்டம்னா விலை குறைந்து கொண்டே போவது, பணத்தின் மதிப்பு அதிகரிக்கும், வேலை வாய்ப்பும் குறையும், முதலீடு குறையும். இதெல்லாம் பண வாட்டம். வீக்கத்தை குறைக்கும் வழி எப்படி, பணவீக்கத்தை குறைக்கணும், வேலை வாய்ப்பை குறைக்கூடாது, உற்பத்தி குறைக்காமல் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதுதான் மீள் பணவீக்கம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்துறதுக்கு எப்படி, கட்டுப்படுத்தும் பொழுது வேலை வாய்ப்பு குறையக்கூடாது, உற்பத்தியும் குறையக்கூடாது. இது ரெண்டையும் கவனமா வச்சுக்கணும். அடுத்தது தேக்கவீக்க பணவீக்கம். தேக்கவீக்கம் தேக்கம் அடைகிறது எது, பொருளாதார வளர்ச்சி தேக்கம் அடைகிறது, வேலை வாய்ப்பு இன்மை ஏற்படுகிறது, அதிக அளவு பணவீக்கம் ஏற்படுகிறது. மூணு கருத்தையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா தேக்கவீக்க பணவீக்கத்துக்கான விளக்கத்தை சொல்லிவிடலாம். வணிக சூழல். இப்ப பொருளாதாரத்துல எல்லா நேரமும் வணிகம் ஒரே மாதிரி நடக்காது. வணிகம் என்ன ஆகும், ஒரு நேரம் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும். வளர்ச்சி அடைந்து கொண்டே போறது என்ன, உற்பத்தி அதிகரிக்கிறது, முதலீடு அதிகரிக்கிறது, உற்பத்தி அதிகரிக்கிறது, வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறது, வருமானம் அதிகரிக்கிறது. இந்த மாதிரியான நல்ல ஒரு செழுமையான வளர்ச்சி நிலை வந்துகிட்டே இருக்கும். ஒரு அளவுக்கு மேல பூரிப்பு நிலை அடைகிறது. பூரிப்பு நிலையில் என்ன ஆகுது, அந்த இடத்துல எல்லாமே வட்டி வீதம் உயர்வா இருக்கும், வருமானம் உயர்வா இருக்கும், லாபம் உயர்வா இருக்கும், உற்பத்தி உயர்வா இருக்கும், முதலீடு உயர்வா இருக்கும், வேலை வாய்ப்பு உயர்வா இருக்கும், எல்லாமே செழிப்பான நிலை, உச்சமான நிலை ஏற்படும். அந்த பூமுக்கு பிறகு ஒரு வெடிப்பு ஏற்படுது. வெடிப்பு ஏற்பட்ட பிறகு அது என்ன ஆகுறது, கீழ் நோக்கி சரிய ஆரம்பிக்கிறது. அதுக்கு பேரு பின்னிறக்கம். அதுக்கு பேர் என்ன, பின்னிறக்க காலம். அந்த நேரத்துல ஒரு வெடிப்புக்கு பிறகு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுகிறது. ஓரளவுக்கு நம்பிக்கை இல்லை, மேலும் மேலும் முதலீடு போடுவதற்கு நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை குறைந்து முதலீடு குறையும், வேலை வாய்ப்புகள் சற்று குறைய ஆரம்பிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் வருமானம் குறைகிறது. இது பின்னிறக்க காலம். அதற்கு கீழும் பொருளாதார நடவடிக்கைகள் போகும்போது அதுக்கு பேரு மந்த காலம் அப்படின்னு சொல்லி கடைசியில வருது. அது ஒரு தொட்டி அப்படிங்கிறோம். அந்த தொட்டிக்குள்ள போய் அடங்கிடுறாங்க. ஏன்னா முதலீட்டாளர்கள் மிக மிக நம்பிக்கையே இல்லாமல் முதலீடு போடவே மாட்டாங்க, உற்பத்தியை பெருக்க மாட்டாங்க. அப்ப வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவா போகுது, வருமானம் ரொம்ப குறைவா போகிறது. அந்த காலகட்டத்துல தொட்டிக்குள்ள ஒரு ஆள் விழுந்துட்டா கையை பிடிச்சு ஒரு ஆள் தூக்கி விடணும் இல்லையா, அந்த மாதிரி யாரு தூக்கி விடணும்னா அரசு தன்னிச்சை முதலீடு போடணும். அது எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் தன்னிச்சை முதலீடு போடும் பொழுது அந்த தேக்க நிலையிலிருந்து மீழ்ச்சி அடைகிறது. அந்த கட்டத்துக்கு பேர் தான் மீழ்ச்சி. ஓகே, வாழ்த்துக்கள். நல்லபடியா அந்த பாடத்தை புரிஞ்சுக்கங்க. இதனுடைய கேள்வி பதில அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.